மகளின் குரல். அப்பா தான் ஹீரோ, மற்றவங்க எல்லாம் ஜீரோ. பள்ளி செல்லும் முன்னால் 2 நாளில் முளைத்த கண்ணமயிர்களில் மகளின் முத்த எச்சில். மொத்தமும் கரைந்து போகும் அவள் பூப்பெய்தி புது பெண்ணாகி கல்லூரி வாசலில் காலடி எடுத்து வைத்தவுடன். அப்பா அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது பார்த்து பார்த்து செய்வார். பிடித்ததை மட்டும் செய்யும் அப்பா. அம்மா அதட்டினால் அம்மாவை அதட்டுவார். ஆசைப்பட்டதையெல்லாம் அடுத்த நொடியே, அதாவது அழுகையின் உப்பு நீர் அடிக்கண்ணத்தை தொடுமுன் அடிப்பாதத்தில் இருக்கும் அவள் கண்முன் ஆசைப்பட்டது அனைத்தும் முதலாக அப்பாவை காண்கிறாள் அவள் அவன் உருவில். அப்பாவை காண்கிறாள் அவள் அவன் உருவில். அப்பாவின் குணநல சாயல் அவனுக்கு இல்லை. மது பழக்கம். மரியாதையாக நடத்துவதுதான் அவன் வழக்கம். அவனிடம் ஒரு மயக்கம், ஏதோ ஒரு ஏக்கம். அப்பாவிடம் சொல்ல தயக்கம். அப்பாவை நினைத்தால் கொஞ்சம் பயம். அவள் பாவம். முதலாக அப்பா அடம் பிடிக்கிறார். அவர் பார்த்த எவனோ ஒருவனை தான் அவள் மனதில் குடி வைக்க வேண்டும் என்று. எவனோ ஒருவனை தான் அவள் மனதில் குடி வைக்க வேண்டும் என்று. அவள் ஏற்கனவே உங்கள் குணநலங்களில் ஒருத்தன் குடியிருக்கிறான் என்கிறாள். கோபப்படுகிறார். குழந்தை போல் கோபித்து கொள்கிறார். இங்குதான் முதலில் அவள் ஆண் ஆதிக்கத்தை அவள் கண்களால் காண்கிறாள். என்னதான் செய்வாள்? அவள் குழம்பி நிற்கிறாள். கோபத்தில் ஆழ்ந்திருக்கிறாள். சிலருக்கு சினம் வந்தால் சில்லறையாய் சிறுகண்ணீரும் காய்ச்சலும் சேர்ந்து வரும். அப்படிதான் அவளுக்கும் அழுகையை தடுக்க 1000 மதில் சுவர் எழுப்பினாலும் மடைமடையாய் கொட்டுகிறது. இறந்த காலமா எதிர்காலமா? அப்பாவா அவனா? சாவா வாழ்வா? மானமா மனமா? பாவம் அவள் அவனும் தான்.